ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சைட் டிஷ் தான் இட்லி பொடி. இதை ஒரு தடவை நம்ம சரியான அளவில் செஞ்சிட்டோம்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், அடை, பணியாரம் இல்லை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பொடியோட ஸ்பெஷல் என்னென்னா டேஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் கூட. என்னோடய ஸ்டைலில் இதை டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்காக ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 12லேருந்து 15 மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணால் ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே செய்ய போகிறோம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கிட்டு போகாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதோட கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட மாதிரி இருக்கும்ல. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உளுத்தம்பருப்பு 3/4 கப்பு அதே கடாயில் சேர்த்துக்கலாம். கடாய் ஏற்கனவே நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். அதிக நேரமாக வறுக்க வேணாம், ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உளுத்தம்பருப்பு கருகி போகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. அடுத்து 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்புமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும். அந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா போதும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இதே எடுத்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்து நம்ம போட்டவுடனே அந்த ஹீட்டில் அப்படியே கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கையோட உடனே எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப வறுக்கலாம் வேணாம். 1/4 கப்பு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டில் அப்படியே அது நல்லா வந்துடும். இந்த சூடான பருப்புலையே 1/4 கப்பு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் இந்த ஹீட்டான சட்டியிலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அப்படியே அந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுப்பட்ட மாதிரி ஆயிரும். அதை எடுத்து ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் மிளகாய், கருவேப்பிலை, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு பவுட்ரு போல் அரைச்சிட்டு அடுத்து நம்ம மீத பருப்பெல்லாம் வறுத்தது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு குறப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பவுட்ரு மாதிரியெல்லாம் வேண்டாம். ரவாவுக்கு அடுத்த ஸ்டேஜ், ரொம்ப பவுட்ராக இல்லாமல் அதுக்கு முதல் ஸ்டேஜ். பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லைட்டாக அப்படியே உதிரியாக இருக்கும்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மணலான்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பூண்டு சாப்பிடாதவங்க இதை அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்து அப்படியே தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு 6 பல் பூண்டு இதை நல்லா நச்சிட்டு இதோடு சேர்த்துட்டு அந்த சூட்டோடையே நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த மெத்தடை நீங்கள் மாற்றவே மாட்டீங்க. இந்த பொடியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.